கோவை மாவட்டத்தின் போராட்ட அடையாளம், நாம் தமிழர் கட்சியின் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் தம்பி பேரறிஞர் பேச அழைக்கிறேன். சிங்கத்தின் புகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். இந்த காமராஜபுரத்தில் ஏன் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது? நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் முதலில் இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். எதற்காக? தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கு இருக்காங்க. சம வேலை சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவங்க போராடுறாங்க. பணி நிரந்தரம் செய்ய சொல்லி போராடிக்கு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நம்மளும் போராடணும் அப்படின்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த காமராஜபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு தகவல்லாம் நாங்கள் பரப்பணும். அனுமதி கேட்டோம். காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல. எங்களோட தலைமை கொடுக்குவானான்னு சொல்றாங்க, மேலிடத்து பிரஷர் அப்படின்னு சொல்லி அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டமா மாற்றுவோம், ஆர்ப்பாட்டம்னா ஒரு 2 மணி நேரம் பேசுவோம், இல்லை 1 மணி நேரம் பேசுவோம். பொதுக்கூட்டமா நம்ம போட்டோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம பேசுவோம். மக்களுடைய பிரச்சனையை மக்களிடத்துல நம்ம பேசுவோம் அப்படின்னு பொதுக்கூட்டமா நாங்கள் மாற்றணும். பொதுக்கூட்டமா மாத்திட்டோம். தலைப்பு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத இந்த திமுக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பை வைத்து நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்துக்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுத்தோம். தலைப்பை மாத்துங்க, இந்த தலைப்புக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். அந்த தூய்மை பணியாளர்களுக்கான அந்த போராட்ட கோரிக்கை நிறைவேற்ற கோரி இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண இருந்த அந்த இதுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. சரி, இதை நம்ம கொள்கை விளக்கம் பொதுக்கூட்டம் நம்ம போட்டு அந்த தூய்மை பணியாளர்களை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்திக்கிருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ உட்காந்துக்கு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு மனு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களிடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அந்த மனு என்ன அப்படின்றத உங்களிடத்துல நான் வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். வணக்கம் ஐயா, எனது பெயர் உமா. எனது கணவர் தூய்மை நிரந்தர பணியாளராக கோவை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 30/5/2022 அன்று மாரடைப்பு காரணமாக உயிர் இழந்து விட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக வாரிசு பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்படவில்லை. எனக்கு 2 மகன்கள் உள்ளன. எனது மூத்த மகனுக்கு வாரிசு வேலை தருமாறு கருணை அடிப்படையில் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தினக்கூலிக்கு செல்கிறேன். வாரிசு வேலை கிடைத்தால் எனது குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஐயா. நன்றி. இப்படிக்கு உமா. இந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோ வருஷம் நீங்கள் காத்துட்டு இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு 10 மாதம் காத்துட்டு இருங்க. நான் வானதி சீனிவாசன் அம்மையார் மாதிரி நான் உங்களிடத்துல பேச மாட்டேன், நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு. ஆனா வானதி சீனிவாசன் அம்மையார் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். டெல்லியில இருந்தாங்களாமா, அதனால அறிக்கை விட்டாங்களாமா தூய்மை பணியாளர்களுக்காக. கோயம்புத்தூருக்கு வந்த உடனே தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட காலத்துல நான் நிக்கிறேன்னு பதிவு பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவங்க எங்க பதிவு பண்ணிருக்கணும்? சட்டமன்றத்துக்குள்ள பதிவு பண்ணிருக்கணும். பதிவு பண்ணாங்களா? பண்ணல. ஏன்னா நேரம் இல்ல அவங்களுக்கு. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு மோகன் பகவத் RSS உடைய தலைவர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. அவர் போய் சந்திக்கிறதுக்கு வானதி சீனிவாசனுக்கு நேரம் இருக்கு. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போய் மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் பொறுத்துருங்க, ஒரு 10 மாசம் மட்டும் பொறுத்துருங்க. மாறி மாறி தேர்தல் வருது, மாறி மாறி நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா ஏதாவது மாறுதல் வந்திருக்கா? சத்தியமா வரல. வந்திருக்கு ஒரே ஒரு மாறுதல். என்ன மாறுதல் தெரியுமா? 1964 அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 200 ரூபாய் சம்பளம்.
ஆனா இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம். பெரிய மாறுதல். ஓட்டு போட்டு நமக்கு மாறுதல் வரல, ஆனா அந்த ஓட்டு வாங்கிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாறுதல் வந்திருக்கு. நினைச்சு பாருங்க, என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யறாங்க? காது குத்து, கல்யாணம், இலை வீடு, இந்த மூணுக்கும் போயிட்டு வரதான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலைன்னு இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு, ஒத்த சீட்டு முத்தையா வேல்முருகன் பேசுறாரு. எல்லாருமே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, காது குத்துக்கு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு சட்டமன்ற அந்த தொகுதிக்குள்ள கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் போறதுக்கு நேரம் இருக்கு. அதனால மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 1,05,000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு போகாது, அதிகமா உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கிறாரு. எப்படின்னு பாருங்க. இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம். அப்போ இந்த நிலம் மாறணும். உத்தரப்பிரதேசத்துல இந்த தேர்தல் வந்துட்டா வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அரசியல் கட்சிகள்லாம் வருவாங்க, ஓட்டுகளை வாங்கிட்டு போவாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆனா தொகுதி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு தொகுதி, அந்த தொகுதியில கூடிய ஒரு அமைச்சர் வர்றாரு, ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு. கல்யாணத்துக்கு வந்த அந்த அமைச்சரை ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்த, அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே நீ காணா, நீ என்ன செய்யற அப்படின்னு கல்யாணத்துக்கு வந்த அமைச்சரை மிதின்னு அந்த மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அதே மாதிரி வானதி சீனிவாசனை தூக்கி போட்டலாம் மிதிக்க சொல்லல, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தூக்கி போட்டு மிதிக்க சொல்லல. கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். பக்கத்துல தெலுங்கானான்ற ஒரு மாநிலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மழை வருது, வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்வையிட வராரு. எப்படி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா உடனே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிடுவாங்க, அப்பதான் கொலைகளை கேட்க வருவாங்க. அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்காங்க. போன சட்டமன்ற உறுப்பினர் செருப்பால் அடிச்சு அந்த மக்கள் விரட்டினாங்க. அந்த மாதிரி செருப்பால் அடிச்சு விரட்டுங்க நான் சொல்லல, கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வருவாங்க, மறுபடியும் இதே மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. வானதி சீனிவாசன் அம்மையார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு முறை இந்த தொகுதி மக்களுக்காக, இந்த தொகுதி மக்களுடைய தேவைக்கு சட்டமன்றத்தில் பேசினாங்க, சொல்ல முடியுமா? போன முறை காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில போட்டிட்டது, இந்த முறை திமுக போட்டியிடும். அதுவும் எங்க பெயிண்டர் அண்ணன் வருவார், கேள்வி கேளுங்க, வருவார், கேள்வி கேளுங்க. ஐயா, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டா அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதினு சொன்னீங்க, இன்னைக்கு தமிழின தலைவர் கருணாநிதினு சொல்றீங்களே, அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி வந்தா அது செய்யற இது செய்யறன்னு எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு தேர்தலுக்கு அப்புறம் நாங்க எங்க சொன்னோம் செய்யறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயமா அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க. சிந்திச்சு பாருங்க. 508 வாக்குறுதிகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். 2021 சட்டமன்ற வாக்குறுதிகளை எடுத்து பாருங்க. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே, எப்படி 2 வருஷம் தான் முடிஞ்சிச்சு, முடிஞ்ச உடனே நாங்கள் 80% வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வது வருஷம் நாங்கள் வந்து 90% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். அடுத்து இப்போ நாங்க 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் சொல்றாங்க. ஏன் மக்கள் கோமாளிகள் என்று நினைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே அவர் பேசினாரு. அவர் சொன்னதை மட்டும் செஞ்சிருந்தாலே போதும், சொல்லாத பல விஷயங்கள் அவர் செஞ்சார். இதே கோயம்புத்தூர்ல நான் ஒரு வாக்குறுதி நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர்ல யார் யாருக்கோ சிலைகள் இருக்கு. கருணாநிதி ஐயாவுக்கு இருக்கு, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு இருக்கு, பெரியார் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த கோயம்புத்தூர் தான், இந்த கோயம்புத்தூர்ல தெற்கு தொகுதி தான் அடையாளமா இருக்கு, முதன்மையான தொகுதியா இருக்கு. ஆனா இந்த தொகுதியில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தான அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை இல்லை. தொடர்ச்சியா போராடிக்கு இருக்கிறோம், ஒரு சிலை கூட இல்லை. கருணாநிதி அவர்களுக்கு சிலை இருக்கு. இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அந்த மக்கள் விழித்தெழணுன்றதுக்காண்டி தன்னுடைய தூக்கத்தை தூக்கி வீசின அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை கூட இங்க இல்லை. இல்ல, அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் காந்திஜி அவர்களும் ஒரு அறையில தங்குறாங்க ஒரு நாள். அப்போ காந்தி அவர்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க போறாரு. அப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து எதையோ எழுதிக்கு இருக்கிறார். அப்போ காந்தி அவர்கள் சொல்றாரு, சகிப், நீங்க நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குங்க, எதா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, பாபுஜி, உங்களுடைய மக்கள் விழித்துக் கொண்டார்கள், அதனால் நீங்கள் தூங்குகிறீர்கள்.
எங்களுடைய மக்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், அதனால் நான் விழித்துக் கொள்ளதான் இருக்க வேண்டும், நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்க ஒரு சிலை கூட இல்லை. மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.